பத்தியா அட போகடா பேசவே மாட்டாங்க போல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தேக்கடி விழாவுக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியோட இன்னொரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்புக்காக நான் இடையில எந்த ட்ரிப்பும் நான் பிளான் பண்ணலை. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட வ்ளாகில் நான் பெருசாக மதுரையை தவிர்த்து வேறு எந்த இடத்துக்கும் போகலை. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 7 டேஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் வந்து நாங்கள் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே நாங்கள் இதை ப்ராப்பராக இந்த ட்ராவலுடைய பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டு வச்சிட்டோம். டைம் வந்து 9:45. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி 7 டேஸ் ட்ரிப்பில் நான் ஒரு நாள் ஒரு எபிசோடாக நான் உங்களுக்கு காமிக்கிறதா இருக்கேன். ஸோ அந்தந்த எபிசோடில் நான் எங்கெங்கே போகிறேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் நான் சென்னையில் இறங்குனதுலேருந்து நான் அந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். இந்த vlogல நான் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறேன், எப்படி ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அப்புறம் டைமிங்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், என்னென்ன டிக்கெட்ஸ் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விவரம் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த ஜேர்னி, அதாவது இந்த டூருடைய எண்டில், அதாவது எல்லா எபிசோடும் முடிஞ்சு அப்புறம் தனியாக ஒரு எபிசோட் நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், என்னென்ன டைமிங் நம்ம ஃபாலோ பண்ணணும், எது நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும், எவ்வளோ காஸ்ட் ஆகும் மெயினாக இதுக்கெலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கட்டாயம் ஒரு தனி ரிவ்யூவாகவே எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடையில நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா நான் அடுத்தடுத்து ட்ராவல்லையே தான் இருப்பேன். ஒரு 2 hours பிரேக், அதுக்கப்புறம் திரும்ப ட்ராவல், ஒரு 2 hours பிரேக், அதுக்கப்புறம் திரும்ப ட்ராவல், இந்த மாதிரி தான் ஷெடியூல் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் ட்ராவலில் இருக்கும்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. நான் அதனால் அதை தனி ரிவ்யூவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். அப்புறம் இப்போ நான் இருக்கிறது வந்து பல்லாவரம், அதாவது சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட் இது, இந்த ஏரியா. இங்கே வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் ஏர்போர்ட்டுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இங்கே ரூம் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களால சீக்கிரமாக ஒரு சில ஹோட்டல்ஸில் அவங்களே கேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டுக்கு டைமுக்கு நீங்கள் போகணுன்னு சொல்லிட்டிங்கன்னா. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இந்த ஹோட்டலில் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கேபை. அது எல்லாமே ரூம் ரெண்டோடைய இன்க்ளூசிவ். ஸோ இங்கே ஒரு 2 hours ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி டே 1 ஸ்டார்டட். இப்போ டைம் வந்து 5:30. ஸோ டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகணும். இன்றைக்கி நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக போகிறதில்ல. இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து என்னோடய vlog-ஐ வாட்ச் பண்ணுங்கள். ஹோட்டல்லேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. 11 o'clock ஃப்ளைட் எங்களுக்கு. பட் ஆனால் செக்இன்க்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஏர்லியராகவே நாங்கள் போகணும். நாங்கள் இன்னும் ஃபுட்டு கூட சாப்பிடல. ஸோ நாங்கள் பல்லாவரத்தில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் தான் அது. இதோடைய விசிட்டிங் கார்டு அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பல்லாவரம் வந்தால் ஏதாவது அவசர வேலையாக ஏதாவது ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் விசாரித்து ஸ்டே பண்ணுங்கள். நான் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறம் இந்த வீடியோலையும் இவங்களுடைய விசிட்டிங் கார்டு அண்ட் ஃபோன் நம்பர் நான் அட்டாச் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சென்னையில் வந்து நீங்கள் ஏர்போர்ட் ஏறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஏர்லியராக வந்தால் இந்த மாதிரி இடங்களில் ஸ்டே பண்ணிவிட்டு போங்க. இந்த ஏரியாவிலேருந்து ஏர்போர்ட் எவ்வளோ தூரங்க? 10 நிமிஷம். நல்ல சாப்பாடு சாப்பிடல, ஹாஸ்டலில் ரொம்ப கிளம்பியாச்சு. டிக்கெட் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் இறங்குறோமோ அதை பொறுத்து தான் நடந்து போகிறது. இல்லைன்னா 4 கிலோமீட்டர் நடந்து போகணும் ஒரு பிளாட்ஃபார்மில் பிளாட்ஃபார்ம் 4 சொல்லுவோம். இதெல்லாம் தேடுவாங்க. 1/2 கிலோமீட்டர் தானே இருக்காது. நீ சொன்னா நாங்கள் நம்பிடுவோமா? அம்மா என்னால் நடக்க முடியாது. அதான் சொல்கிறேன், இங்கே சாப்பிட கூட ரெசிடென்சியில் இருந்தே உனக்கு ஏர்போர்ட்டு 4 கிலோ இருக்காது. 4 கிலோ இருக்கும். 2 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தானே வரும். 3 கிலோமீட்டர் ஏர்போர்ட் வந்துச்சு. உங்களுக்கு இப்போ ரெகுலராக நீங்கள் இங்கே வரனால உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க.
ரேபிடோ மொத்தமாக டெண்டர் எடுத்துட்டாங்க ஹெட் ஆஃபீஸ். அதனால லோனில் வாங்க மாட்டாங்க. இப்போ நாங்களாம் வாங்கிட்டு வந்தோம்னா 150 ரூபா 200 ரூபா. அதான் நம்ம ஏர்போர்ட்டில் போகிறதெல்லாம் வரும். என்ன சொல்கிறேன்? அது ஒன்று இது ஒன்று 2 கையில் நைட்டு வாங்கினோம். நான் வீட்டிலேருந்து வரும்போதே பெல்ட் போட்டேன். It's time to take off. Can you please fasten your belt? பெல்ட்டா? நான் ஆல்ரெடி போட்டிருக்கேனே. இத பாருங்க, மச்சான் போட்டிருக்கான். ஆனால் உள்ளே வந்து ஏறினதுலேருந்து தெரியும்டா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் முதல் ஃப்ளைட் ஏறாங்க. வாழ்க்கையில் ஃப்ளைட்டில் போனதே இல்லையா? வாழ்க்கையில் ஃப்ளைட்டே இப்போ தாங்க பார்க்குறேன். நீ வீடியோ ஷூட் எதுக்கு போற? நீ பயப்படுவல, எதுக்கு வீடியோ ஷூட் தூங்குறமல? நீ எதுக்கு வீடியோ ஷூட் போற? நீ எந்த பிடிக்காதே எதுக்கு போற? ஏமா துணியம் பண்ணுறேன். அந்த பட்டன் நமக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சில பல போராட்டங்களுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். நாங்கள் போய் இறங்கணும்னு நினைக்கிற டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 2 ஹவர்ஸில் நாங்கள் போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே இப்போ சென்னையில் கரண்ட் டெம்பரேச்சர் வந்து மழை வரத யாராலும் சொல்ல முடியாதா? நான் சொல்றேன். சொல்றா. சாயந்தரம் 7:30 மணிக்கு டிவில என்ன வரும்? சீரியல் வர. அதுக்கப்புறம் அழுக வர. அதுக்கப்புறம் நியூஸ் வர. அது முடியறப்ப கக்கு வர. என்னடா சொல்ல வர? என்ன சொல்ல வர? சொல்லி தொலை. வானிலை அறிக்கைன்னு ஒண்ணு வரும். ஆமா. அதை யார் சொல்றா? அட நம்ம இடியாமினே. சார் ஒரு ப்ராப்ளம் சார். இன்னைக்கு வர வேண்டிய வானிலை இருக்க நமக்கு வரல சார். என்ன சார் பண்ணுறது? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, என்ன பத்தி தெரியாது. தன் கையே தனக்கு உதவி. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. நடுவரல். மழை வராது.
அம்மா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க காமிய மண்ணா அப்பா இது என்னது வீட்டில் கொடுக்குறாங்களா நீ என்னடா சாப்பிட்டுருக்க ஹோம்மேடு கடலை உருண்டையா நீ தானே பயமுறுத்துற இண்டிகோ மேகசினில் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லை ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஒருவேளை டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்றதுனால அப்படி இருக்குமோ என்னமோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் மேபி நாலேஜபுளாக ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம். அப்புறம் இந்த சீட்டுக்கு அடியில் லைஃப் வெஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த லைஃப் வெஸ்ட் எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நம்மளுடைய ஃப்ளைட் வந்து தரையில் இறங்காமல் கடலில் இறங்கிடுச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே இதில் காற்றுலாம் ஊதி நிரப்பிக்கணும்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து யூஎஸில் நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ்லாம் பாருங்களேன். ஃபைனலி நம்ம இப்போ சண்டிகர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டெஸ்டினேஷன் இப்பயும் வந்துட்டோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இன்னொரு டெஸ்டினேஷன் போகணும். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு நாள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சண்டிகரில் இருந்து நான் வெளியேறிட்டு ஃபுட் ஏதாவது ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நான் வேறு ஒரு பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் வந்து நான் பிடிக்கணும். ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். vlog கண்டினியூவாக பாருங்கள். நான் எங்கெங்கே போகிறேன்றதை தொடர்ந்து பாருங்கள். சூடாக இருக்கா? இதுக்கு பேர் தாங்க சோலா பட்டூரா. அதாவது நம்ம ஊரில் சோலாபுரின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த டிஷ் வந்து ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் தான் ஃபேமஸ். இதோட ஒரு பிக்கிள், அப்புறம் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் சென்னா மசாலா, இதுதான் இதோடைய காம்பினேஷன். மெயினாக இந்த டிஷ் வந்து இந்த சோலாபூரின்றது வந்து நார்த் இந்தியாவில் தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம சவுத் இந்தியாவிலலாம் பரவலாக இது ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷாக பரவ தொடங்குச்சு. இப்போது இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு 9 to 10 hours நாங்கள் ட்ராவல் பண்ணணும். பட் ஆனால் பஸ் வந்து ஒரு நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு. ஸோ பஸ் எங்களுக்கு செட் ஆகாது. சீக்கிரமாக கேப் பிடிச்சி அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.